to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் உபாகமம் 33 அதிகாரம் 29 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் நீதிமானாயிருந்து நோவாவைப் போல தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் தாமே உங்களை தற்காத்து கனப்படுத்துவார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இது ஓர் அறைகூவலாகும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தங்கள் பக்கம் வல்லமையான தேவனை கொண்டிருக்கும் ஸ்லாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் யார் என்ற கேள்வியை வேத வசனம் இஸ்ரவேலரை நோக்கி ஆச்சரியத்துடன் கேட்கிறது. ஒருவரும் தங்களை சபிக்க கூடாத வண்ணம் இஸ்ரவேலர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தனர். கர்த்தர் அவர்களுக்காக எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றினார். தேவன் பல்வேறு நன்மைகளையும் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். அவர்களுக்கு எல்லா நலன்களும் வசதியும் இருந்தது. கர்த்தர் தாமே தண்ணீர் பாய்ச்சியபடியினால் அவர்கள் தேசம் செழிப்புற்றிருந்தது. அவர்கள் தேவனுடனான விசேஷித்த உறவில் மகிழ்ந்திருந்தார்கள் என்பது மிகவும் முக்கியமாகும். அவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். அவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அவர் அவர்களை பாதுகாத்தார். அவர்களுடைய விரோதிகளை தோற்கடித்து அடித்தார். அவர்கள் தேவனுக்கு மிகவும் சமீபமாய் இருந்தார்கள். அவர் அவர்களுக்கு ஒரு சிநேகிதர் போல இருந்தார். அவ்வண்ணமே நீங்களும் தேவனுக்கு சமீபமாய் இருப்பீர்கள் என்றால் அவரால் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று கூறுவார்கள். அவர் உங்களை சுகமாய் காத்துக்கொள்வார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவரை நேசிக்கும் நீங்கள் அவர் பேரில் பக்தியாய் இருப்பதினாலும் அவரை உங்களுக்கு சொந்தமாக கொண்டிருப்பதினாலும் மற்றவர்களிடம் உங்களால் ஒருபோதும் மோசமாக நடந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு ஒப்பானவன் யார்? நீங்கள் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டிருப்பதால் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவரே உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமுமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு வரும். பிரியமானவர்களே, கர்த்தரால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உலகம் உங்களை அழிப்பதற்கு முயற்சிக்கலாம், ஆனால் தேவன் உங்களை ரட்சிப்பார். உலகம் இந்த மனுஷனை மனுஷியை போல இருப்பவர் யார்? இவர் தேவாதி தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர். இவள் கர்த்தாதி கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று கூறும். ஆம், ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதால் நீங்கள் மிகவும் கனம் பெறுவீர்கள். முதலாவது, தேவன் நோவாவை ரட்சித்தார். அவன் நீதிமானாய் இருந்தான். எல்லோரும் அவனை குறை கூறினாலும் அவனை சுற்றிலும் அனைவரும் பாவத்தில் வாழ்ந்தாலும் அவனும் அவன் குடும்பத்தினரும் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். அவன் தேவனுடைய சித்தத்தை செய்தான். ஆம், தேவன் அவனை கட்டும்படி கூறியதால் எதுவும்
யாருமே இல்லாத இடத்தில் ஒரு பேழையை அவன் உருவாக்கினான். அவன் ஒருபோதும் தேவனை கேள்வி கேட்கவில்லை. அவன் தேவனுடைய ஞானத்தோடும் வெளிப்பாட்டுடனும் சென்றான். எல்லோரும் அவனை கேள்விகள் கேட்டிருப்பர். அவனோ தேவன் விரும்புகிறார், நான் பேழையை உருவாக்குகிறேன் என்று கூறியிருப்பான். ஆகவேதான் வெள்ளப்பெருக்கின் போது தேவன் அவனை காப்பாற்றினார். பெருத்த தாக்குதல்களின் மத்தியிலும் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதால், அவருக்கு முன்பாக நீதிமானாக இருப்பதால் தேவன் உங்களுக்காக நிற்பார். அவர் உங்களை பார்த்து பிரியப்பட்டு, உன்னை போல் யார் இருக்கிறார்கள், நீ ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன், ஆசிர்வதிக்கப்பட்டவள், என்னால் ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவள் என்று கூறுவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஒரே மெய் தேவனாக கொண்டிருக்கும் ஸ்லாக்கியம் பெற்றிருப்பதால் நான் பாக்கியவானாய் இருக்கிறேன், பாக்கியவதியாய் இருக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன், உம்முடைய மகத்துவத்தை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவன் யார்? நீர் பலத்தவரும் வல்லமை மிக்கவருமாய் இருக்கிறீர். நீர் என்னோடு இருப்பதால் நான் விசேஷித்த வண்ணம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நித்திய அக்கினியிலிருந்து நீர் என் ஆத்துமாவை மீட்டுக்கொண்டீர். பலத்தினாலும் அலங்காரத்தினாலும் என்னை உடுத்துவித்து என் விரோதிகளை அழித்து போட்டீர். ஆண்டவரே, உம்முடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. உமக்கு சொந்தமானவன், உமக்கு சொந்தமானவள் என்று அழைக்கப்படும்படி என்னை வேறு பிரித்ததற்காகவும், உம்முடைய உச்சிதமான ஆசிர்வாதங்களை தந்து என்னை ஆசிர்வதித்ததற்காகவும் உமக்கு நன்றி. என்னை பார்க்கிறவர்கள் நீங்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று கூறும்படி என் வாழ்வின் எப்பக்கமும் மலர்ந்து உம்முடைய மகிமைக்கென செழிக்கும்படி நீர் கிரியை செய்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். இந்த விசேஷித்த கிருபைக்காகவும் என் வாழ்வில் விளங்கும் உம்முடைய ஆசிர்வாதத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மால் நான் ரட்சிக்கப்பட்டதினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உலகமே எனக்கு விரோதமாக எழுந்தாலும் நீரே என் கேடகமும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். கேள்வி கேட்காமல் உம் சத்தத்துக்கு கீழ்ப்படிய நோவாவின் விசுவாசத்தையும் நீதியையும் எனக்கு அருளிச் செய்வீராக. ஆண்டவரே, என் இருதயம் உடைந்து போயிருக்கும் போதும் நான் பலவீனமாய் உணரும் போதும் என்னை பலப்படுத்தும். உம் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் எழும்பி திடமாக நிற்பதற்கான தைரியத்தை தருவாராக. என் வாழ்க்கையில் எல்லா உபத்திரவத்தையும் உம் மகிமைக்கான சாட்சியாக மாற்றுவீராக. என் வாழ்வில் உம் கரத்தை உலகம் கண்டு இவரை போல் இருக்கிறவர் யார் என்று வியக்கட்டும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.